பாரு ஆணும் பெண்ணும் தான் பேரண்ட்ஸா வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு 2 அப்பா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 2 அம்மா இருக்கலாம், இதுவும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பரேட் நடக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க, நிர்வாணமாக அரை நிர்வாணமாக இவங்க ரோட்ல அலைவாங்க திரிவாங்க. ஆனா அதே இடத்துல ஒரு சின்ன குழந்தை, பச்சிலம் குழந்தைய கையில வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன பிள்ளை அதுல நிற்கும். அந்த பிள்ளை கையிலையும் இந்த வானவில் கொடியை கொடுத்திருப்பாங்க. அந்த பிள்ளைகள் சின்ன வயசுல இப்படிப்பட்ட அசிங்கத்தை பார்க்க வைக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள்ல தேவாலயங்களை போய் ஏன் இதை பேசணும்? தனி மனிதன் இவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா தேவாலயத்துல கொண்டு வந்து பாஸ்டரை வந்து பேச வச்சு பைபிள் இதை ஆதரிக்குன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க. ஆமா, நீங்க பைபிள் எடுத்து ஒரு 4 பக்கம் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல கடவுள் சொன்ன அந்த லாஸை பாத்தீங்கனாலே நீங்க பேச மாட்டீங்க. இவங்க அதே மாத்தி விடுறாங்க. ஆனா அந்த பிளே ஸ்கூல்ல எல்லாமே வெளிநாடுகள்ல அந்த புக்ல இந்த சின்ன பிள்ளைங்கள் எதெல்லாம் பார்க்க கூடாதோ அந்த மாதிரிப்பட்ட புகைப்படங்களை வைத்து அவங்களை எஜுகேட் பண்றாங்க. அப்ப இவங்க டார்கெட் பண்றது யாருன்னு பாருங்க, நம்மளுடைய குழந்தைகளை ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணிடலாம் இவங்களை. ஆனா அந்த புக்கை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா 2 பேர் பெட்ரூம்ல பண்றத குழந்தைகள் படமா போட்டு வச்சிருக்காங்க. இது அப்ப இதெல்லாம் என்னது? இது எஜுகேஷன் கிடையாது, இது வந்து ஒரு சாத்தானுடைய ஒரு விஷயம் தான். சட்டனிசம். இது சேட்டனிசம் தான் கண்டிப்பா. தெரிஞ்சு நம்ம ஊர் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி பாட புத்தகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெகு விரைவில் வரும்னு நான் வந்து நினைக்கிறேன். சென்னையில இங்க இருக்கிற நிறைய ஐடி கம்பெனிஸ்ல ஜெண்டர் நியூட்ரல் பாத்ரூம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்பனா என்னன்னா, ஆண்கள் போற பாத்ரூம்ல ஆண்கள் போகலாம், பெண்கள் பாத்ரூம்ல பெண்கள் போகலாம். இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படின்னா, நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் வந்து நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு பேசுற ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கான பாத்ரூமாக இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க யாருன்னா நான் பைனரின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்க பசங்க ஃபோன் யூஸ் பண்றாங்கன்னா ஃபோன்ல வந்து என்ன பாக்குறாங்க, இது வந்து நீங்க ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். பட் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்க பசங்க என்ன பாக்குறாங்கன்றது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்க இன்ஸ்டால அவங்க என்னெல்லாம் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மூலமாக பெண்கள்லாம் நைட்டு ஆபாசமாக காட்டுறதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா, இல்லை நம்ம பிள்ளைய இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கான எல்லா வகையிலும் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். நீங்கள் வந்து இஸ்ரேல் ஆதரித்து நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, நிறைய போஸ்ட் போடுறீங்க, நீங்கள் இஸ்ரேலை ஆதரிக்கிறீங்க. இஸ்ரேலின் தலைநகரத்தில் டெல் அவிவ் பரேடுன்னு ஒரு பரேட் நடத்தினாங்க. முழுக்க ஆபாசம். அநேக பேர் இதே மாதிரி நம்ம சொல்றோம்ல, எல்ஜிபிடிக்கு இதை சார்ந்த மக்கள் மிக ஆபாசமாக ரோட்ல லட்சக்கணக்கான மக்கள் ஊர்வலமா சென்றாங்க. இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த மாதத்தில் உலகளவில் மிகப்பெரிய அளவில் எல்ஜிபிடிக்யூ பரேட், அதாவது ஒரு அருவருப்பின் பேரணி நடைபெற்று வருது. அநேகருக்கு இதை பற்றி அநேக விஷயம் தெரியல, அநேகர் எஜுகேட் ஆகலை. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் சிக்காமல் அதுலேருந்து வெளியே வர முடியும். இதை பற்றி மிக முக்கியமான தகவல்களை நம்ம கூட பேசுவதற்காக பிரதர் கெவின் பால் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இதற்கு முன்பாக நம்ம கூட அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. என்னோட நண்பர் தான் அவரு. இப்போது அவங்க கிட்ட அநேக கேள்விகள் நம்ம கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதர் பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வருஷம் இருக்கும் நம்ம இன்டர்வியூ பண்ணி. ஸோ இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாபிக் அநேக பேர் பேசவே மறுக்கிறாங்க. நான் பேசி ஆகணும். அநேக வாலிபர்கள் இதில் எஜுகேட் ஆகணும். எல்ஜிபிடிக்யூ, இந்த எல்ஜிபிடிக்யூ பற்றி நீங்கள் அநேக விஷயங்கள் பேசுகிறீங்க, அநேக கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த எல்ஜிபிடிக்யூனா என்ன, இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்ற இந்த பேருன்றது இப்போ மாடர்னாக வந்திருக்கு. ஆனால் இந்த செயல் இருக்கு இல்லையா, ஆணும் பெண்ணும் உறவு வைக்கிற விஷயங்கள்லாம் இது பைபிள் காலத்துக்கு முந்தைய காலத்தில் மனுஷன் உருவான காலத்துலேருந்து இந்த பிரச்சனை உண்டு. அப்போ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அந்த நல்ல விஷயத்த கொஞ்சம் மாற்றி அதில் ஒரு தீமையை உள்ள செலுத்தி இப்படித்தான் உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு திருமணம்ன்றது ஆணும் பெண்ணுக்குமான அதான் திருமணம். ஏன்னா மனிதனோட கடவுளுடைய படைப்பே அப்படித்தான். அதனாலதான் ஒரு ஆண் என்ன செய்யணும், இதன் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து மேரேஜ் பண்ணி
குழந்தை பெற்று இதான் வந்து கடவுளுடைய படைப்பு. ஃபேமிலினா அதான் ஃபேமிலி. ஆனா இவங்க ஆம்பளை நாங்க வந்து மேரேஜ் பண்றோம் அப்படின்றாங்க. அது நாங்க ஃபேமிலின்னு வேற இவங்க அழைச்சிக்கிறாங்க. நாங்க அடாப்ஷன் பண்ணோம்னு சொல்றாங்க இன்னைக்கு. இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயமும் கிடையாது. நமக்கு ஒண்ணு தோணுது, அதனால அது சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எனக்கு இப்போ உங்களை அடிக்கணும்னு தோணுது, நம்ம அதை நியாயப்படுத்த முடியுமா? எனக்கு தோணலாம், எனக்கு 1000 விஷயம் தோணும். ஆனா தோன்ற விஷயத்த நான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதன் மூலமாக என்ன நடக்கிற விஷயம் சரியா தவறா, அது இந்த உலக நீதிக்குள்ளதான் வருதா, இல்ல அது ஒரு மாதிரி அப்நார்மலா போகுதா? அப்போ நார்மல் அப்நார்மல்ன்ற அந்த ஒரு பிரிவு ஒண்ணு உண்டு. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த ஹோமோசெக்சுவாலிட்டின்ற விஷயம் பைபிள் காலத்துக்கு முந்தியே அது உண்டு. பைபிள்ல கூட கடவுள் பேசியிருப்பாரு, ஒரு பெண் கூட புணர்ற மாதிரி ஆண் கூட பண்ணாது அப்படின்னு சொல்லி. அப்ப கடவுள் ஒரு சட்டம் கொண்டு வராருன்னா அதுக்கு முன்னாலே அது நடந்திருக்கு, அது இருந்திருக்கு. அதனாலதான் அது அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனைன்றது அந்த காலத்துல உண்டு. ஆனா இன்னைக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 1970 வரைக்குமே இது ஒரு மென்டல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க. எனக்குமே இதை பார்க்கும் போதே இவங்க எல்லாம் மென்டல் தான் தோணுது. ஆமா, ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி அசிங்கமா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இவங்க ரோட்ல வந்து இப்படியே போறது, இந்த மாதிரிலாம் நம்ம இதை பாக்குறப்ப கண்டிப்பா இது வந்து ஒரு நார்மலான மைண்ட்ல உள்ளவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஆமாங்க நான் வந்து ஹெட்ரோசெக்சுவல் சொல்லிட்டு நான் ரோட்ல போறேன், நான் கிடையாது. இல்லை, நம்ம ஃபேமிலி லைஃபை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பூட்டிய அறைக்குள் ஒரு 2 பேர் பண்ண வேண்டிய விஷயத்தை இவங்க ரோட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க மேற்கத்திய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, ரோட்ல இந்த பிரைட் பரைட் போறேன்னு சொல்லிட்டு அம்மனமா போறாங்க, ட்ரெஸ்ஸே கிடையாது, அந்த நியூடிட்டியா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது நார்மல் கிடையாது இல்ல. அப்போ இது நாங்க ஒரு ஆணும் நாங்க ஒன்னா வாழ்றதுக்கான உரிமை வேணும் அப்படின்றதையும் தாண்டி இதான் சரியான வாழ்க்கை, நீயும் இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திணிக்கிறாங்க நம்மளால. அதான் பெரிய பிரச்சனையா இப்போ வந்து இருக்கு. எனக்கு இது என்ன உரிமைன்னு புரியல. ஆக்சுவலா ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து வாழ்றாங்க, அவங்களுக்கான ரைட்ஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு விஷயத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆணும் திருமணம் செய்யறது, ஒரு பெண்ணும் திருமணம் செய்யறது, இவங்களுக்கு என்ன உரிமை வேணும், என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஆணும் போயிட்டு ஒரு ஆணும் இப்போ போயிட்டு இவங்க ஒன்னா வாழ்றாங்கன்னா, யாரும் இவங்களை அடிக்க சொல்லலை, யாரும் இவங்களை போய் கொல்ல சொல்லலை, இது உங்களுடைய உரிமை, நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா இது ரோட்டுக்கு கொண்டு வராதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கிடையாது எனக்கு வந்து ரைட்ஸ் வேணும், இது வந்து என்னுடைய விருப்பம், இது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, ஓகே, நீங்க பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நான் வந்து ரோட்ல வச்சு நான் காட்டுவேன் அப்படின்றதான் பிரச்சனையாவே. நான் மற்றவங்களுக்கும் திணிப்பேன். ஸ்கூல் குழந்தைகிட்ட நான் போய் சொல்லுவேன், நம்ம பின்னால பேசலாம், எப்படி ஸ்கூல்ல போய் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆணும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கான அந்த ரைட்ஸ் வேணும்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, நாங்க வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணணும், எங்களுடைய ஐடியாலஜியை நீ ஸ்கூல் புக்ல வைக்கணும்னு சொல்றாங்க. இதான் பிரச்சனை. நீங்க அப்படி வாழ்றீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வந்து ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் சொல்லி இவங்களுக்கு நீ பாடமா வை நீங்க வந்து கேட்குறீங்க. அப்பதான் எனக்கு என்ன வழங்குதுன்னா, இது வெறும் இந்த 2 பேருக்குமான இந்த உறவுன்றதையும் தாண்டி இது ஒரு ஐடியாலஜி, நீங்க பின்னால இருந்து ஃபோர்ஸ் பண்ண பாக்குறீங்க. அப்பதான் தெரியுது இவங்க வந்து இவங்கள மாதிரி நம்மளை மாத்துறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க, ஆக்டிவா இதுக்கு வேலை பாக்குறாங்க இவங்க. எனக்குமே இதுல என்ன தோணுச்சுன்னா, இப்போ உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் சாத்தானின் ஒரு ஸ்பிரிட். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா நீங்க இருந்துட்டு போயிருங்க. நீங்க பைபிள் படி இந்த பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க, போய் தொலைங்கன்னு தான் நம்மளும் சொல்றோம். அதுலேருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே. ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பை வச்சிருக்கிறார். நீங்க வந்தா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார், அதான் பைபிள் சொல்லுது. ஆனா நீங்க மட்டும் நாசமாகி போறதை விட்டுட்டு இப்போ சிறு குழந்தைகளை நாசம் பண்ணக்கூடிய ஒரு வேலை இருக்கு. குறிப்பாக இந்த பரேட் நடக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க, நிர்வாணமாக அரை நிர்வாணமாக இவங்க ரோட்ல அலைவாங்க, திரிவாங்க. ஆனா அதே இடத்துல ஒரு சின்ன குழந்தை, பச்சிலம் குழந்தைய கையில வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன பிள்ளை அதுல நிற்கும். அந்த பிள்ளை கையிலையும் இந்த வானவில் கொடியை கொடுத்துருப்பாங்க. அந்த பிள்ளைகள் சின்ன வயசுல இப்படிப்பட்ட அசிங்கத்தை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அக்செப்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு ஆம்பளை பையனுக்கு இன்னொரு ஆம்பளை பையன் மேல விருப்பம் வருது, அப்போ பேரண்ட்ஸ் வந்து இவங்கள ஏத்துக்கணும், இவங்கள ஒதுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அப்போ அக்செப்டன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. அது அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ஒன்று செய்வேன், நான் பெட்ரூம்ல பண்றதை நான் இங்கே பண்ணுவேன், நீயும் பாரு. அப்புறம் என்னன்னா, இது வந்து ஒரு வலுக்கட்டாயமாக இவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. இவங்க நம்மளை நார்மலான மக்களை இவங்க மாத்துறாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா இவங்க யாரு மேல இவங்க வந்து குறி வைப்பாங்கன்னா,
குழந்தைங்கிட்ட போயிட்டு நிர்வாணமா டான்ஸ் எல்லாம் ஆடி அது ஒரு மாதிரி அறகுறையா பண்ணி பார்க்கவே முடியாது. அவங்க வைக்கிற செய்கைகள், கரெக்ட், அவங்க பண்ற விஷயங்கள் அவங்க ரோட்ல பண்றாங்க, ஆக்கோடா இருக்கு அது பார்க்கும்போது. ஆமா, நீங்க பெட்ரூம்ல என்னென்ன பண்ணுங்க, உங்களை யாரும் கேட்க போறதில்ல. நம்ம போய் நீங்க இப்படி பண்ணலாம் நான் போய் கேட்க முடியாது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லா லெவல்லையுமே பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு லேயர்லயுமே கார்பரேட் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா, நான்லாம் ஃபர்ஸ்ட் ஐடில வந்து ஒர்க் பண்ண அந்த டைம்ல இந்த பிரைட் மந்த் காலத்துல எங்களுக்கு மீட்டிங் வைப்பாங்க. மீட்டிங் வச்சு அங்க ஒரு ஸ்பீக்கரை வந்து கூட்டு வச்சு இந்த எல்ஜிபிடி அப்படின்றது இது மனித உரிமை, இது ஹியூமன் ரைட்ஸ், இதுக்கு நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணுவாங்க கார்பரேட் பீப்புளை. நான் அங்க போனது ஐடி கம்பெனில வேலை பார்த்து நான் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக நான் போயிருப்பேன். இப்ப என்னைய போய் பிரெயின் வாஷ் பண்றான், நீ நம்பிக்கோ, இதை வந்து என்கிட்ட வந்து ஏன் சொல்ற அப்படின்ற ஒரு ஒண்ணு இருக்கு. இதையும் தாண்டி நீங்க இப்ப கார்பரேட்ல வந்து நீங்க இப்ப வேலை பாக்குறீங்கன்னா, நீங்க இப்ப வந்து எல்ஜிபிடிக்கு எதிராக நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்க நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், யூகேல ஒரு நர்ஸ் ஒருத்தங்க, இவங்க ஒரு நர்ஸாக ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்குறாங்க, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில். இவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்காங்க, இந்த மாதிரினா இந்த ப்ரைடுன்றது இது ஒரு சாத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லி. இதை ஒரு 10 பேர் பார்த்துட்டு வந்து நீ எப்படி பேசலாம்னு சொல்லி இவங்களை வேலையை விட்டலாம் தூக்கி இவங்க திருப்பி கேஸ் போட்டு இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது நடந்திருக்கு. இது என்னுடைய விருப்பம் இல்லையா, நான் அதை எதிர்க்கலாம். ஆனா இப்போ நீங்க கார்பரேட்ல வேலை பார்க்கணும்னா கார்பரேட் கம்பெனி சொல்ற அந்த ஒரு விஷயத்த நானும் வந்து நம்பணும். ஆக்சுவலா அங்க போறது ஒர்க் பண்றதுக்கு. ஆமா, அங்க எதற்காக இவங்க இதை திணிக்க பாக்குறாங்க? ஒரு கார்பரேட்டுடைய வேலை, ஒரு ஐடி கம்பெனியுடைய வேலை, எந்த கம்பெனிஸா இருந்தாலுமே கம்பெனிக்காக உழைக்கிறோம், அங்குள்ள காசை வாங்குறோம், அதோட வேலை முடிஞ்சு. தேவையில்லாம இந்த சர்க்கிள் எதுக்கு அங்க அதுக்குள்ள வருது? அதுதான் இப்போ ஸ்கூல்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஸ்கூலினுடைய மையத்தை நம்ம கேப்சர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரையும் நம்ம வந்து மாத்தி விட்டுறலாம். இதே மாதிரிதான் கார்பரேட் கம்பெனிஸ், நிறைய பணப்புழக்கம் நடைபெறுகிற ஒரு இடம். அங்க போய் நம்ம இவங்க ஐடியாலஜி போய் வச்சோம்னா கார்பரேட்டை ஃபுல்லா நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு கூட்டமா ஒரு கிளஸ்டர் மாதிரி அங்க போய் நம்ம போய் வைக்கணும். இது ஒரு அஜெண்டா. இப்ப சர்ச்சுக்கு போய் பண்றாங்களே, மேற்கத்திய நாடுகள்ல தேவாலயங்களை போய் ஏன் இதை பேசணும்? தனி மனிதன் இவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா தேவாலயத்துல கொண்டு வந்து பாஸ்டரை வந்து பேச வச்சு பைபிள் இதை ஆதரிக்குன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க. ஆமா, நீங்க பைபிள் எடுத்து ஒரு 4 பக்கம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல கடவுள் சொன்ன அந்த லாஸை பாத்தீங்கன்னாலே நீங்க பேச மாட்டீங்க. இவங்க அதே மாத்தி விடுறாங்க. அப்போ ஒண்ணு பைபிளை மாத்து, இல்ல நீ மாறு. பைபிளையும் எடுத்துக்கிற, நீயும் கேன்னு சொல்லிக்கிற, இது எப்படி நியாயமா இருக்கு? அதுவும் பாஸ்டர்ஸே வெளிநாடுகள்ல எல்லாம் திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஆமா, பாஸ்டருமே கேயா இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த பவர் சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா அரசியல்ல, அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு இந்த அமைப்பு வந்து ஃபண்ட் பண்றாங்க. அப்போ நம்ம வந்து அரசியலை கேப்சர் பண்ணணும், ஸ்கூலை கேப்சர் பண்ணணும், கார்பரேட்ஸை கேப்சர் பண்ணணும், சர்ச்சை கேப்சர் பண்ணணும். ஒரு மாஃபியா, இது ஒரு மாஃபியா கும்பல். எப்படி இப்போ ஒரு போதை கலாச்சாரத்தை வந்து இவங்க பரப்புவாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்கூல் பக்கத்துல போயிட்டு அங்க போய் கஞ்சா வித்துட்டு இருப்பான். ஏன்னா பசங்களை நம்ம ஈஸியா பிடிச்சிட முடியும். அப்போ இவங்களுடைய அஜெண்டாவை ரொம்ப நெட்வொர்க் மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ சமீபத்தில் வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த பிளே ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல நான் கூட ஒரு புத்தகத்தை பார்த்தேன், ஆன்லைன்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். மை ஷேடோ இஸ் பிங்க் அந்த புத்தகத்துடைய பேர். அதாவது அந்த புத்தகம் ஒரு ஆண் பிள்ளை படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஒரு லேடி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். அப்போ சின்ன பிள்ளைங்களையும் எதற்காக இவங்க கெடுக்க பாக்குறாங்க? இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க டிராக் குயின்ஸ் பார்த்துருப்பீங்க. இவன் ஆம்பளை தான், இவன் பிறந்தது எல்லாம் ஆம்பளை தான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? லேடிஸ் மாதிரி மேக்கப் போட்டு, கண்மை போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் குழந்தைகிட்ட போயிட்டு ஸ்டோரி ஹவர்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸ்டோரி ஹவர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு ஆணும் பெண்ணும் தான் பேரண்ட்ஸாக வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு 2 அப்பா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 2 அம்மா இருக்கலாம், இதுவும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்க பார்க்குற அந்த கார்ட்டூன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்ட்டூன் கம்பெனிஸும் ப்ரைட் மந்த் வந்து போஸ்ட் போடுறாங்க, ஹாப்பி ப்ரைடுன்னு சொல்லி. யாரு? பெப்பா பிக்லாம் நம்ம குழந்தைங்க பார்க்குற அன்றாடம் பார்க்குற விஷயம். பெப்பா பிக், செசேமி ஸ்ட்ரீட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களும் ப்ரைடை வந்து கொண்டாடுறாங்க. அப்போ இவங்க டார்கெட் பண்றது யாருன்னு பாருங்க, நம்மளுடைய குழந்தைகளை. ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிடலாம் இவங்களை. ஏன்னா குழந்தைங்களுடைய மனசுன்றது ரொம்ப அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் இங்கே விதை போட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனே மாறி வந்துடுவான். ஆமாம், அது வந்து புக்ஸில் எல்லாமே
சின்ன குழந்தைகள் நம்ம எல்லாம் எப்படி பேரண்ட்ஸ் வளர்த்தாங்கன்னா நீ இதை இந்த வயசுல பார்க்கக்கூடாது அந்த தாட் பேரண்ட்ஸுக்கு இருக்கும். இவன் இந்த வயசுல ஒவ்வொரு ஏஜுக்கு தக்கனதான் அவன் அந்த வளர்ச்சி அடைஞ்சு அவன் அந்த மாதிரி வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பிளே ஸ்கூல்ல எல்லாமே வெளிநாடுகளில் அந்த புக்கில் இந்த சின்ன பிள்ளைங்கள் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரிப்பட்ட புகைப்படங்களை வைத்து அவங்கள எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அடல்ட் கண்டென்ட் இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம 18+ அப்படின்னு சொல்கிற கண்டென்ட்லாம் ஸ்கூலில் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் குழந்தைங்களுக்கு பாலியல் கல்வி கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புக்கை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் பெட்ரூமில் பண்ணுறத குழந்தைங்களுக்கு படமாக போட்டு வச்சிருக்காங்க. இது அப்போ இதெல்லாம் என்னது? இது எஜுகேஷன் கிடையாது, இது வந்து ஒரு சாத்தானுடைய ஒரு விஷயம் தான். சட்டனிசம். இது சேட்டனிசம் தான் கண்டிப்பா. ஏன்னா குழந்தைங்களை கேப்சர் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அதையும் தாண்டி குழந்தைகளை வந்து நம்ம ஒரு பாலியல் பொருளாக நம்ம மாற்றி விட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ பெரியவங்கள்ட்ட போய் அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இவங்க அஜெண்டாவுக்கு சின்ன பிள்ளைங்களை பிடிச்சிட்டா ரொம்ப ஈஸி. ஏன்னா வருங்காலங்கள்ல ஈஸியா மாத்திரலாம். ஆமா, அப்ப கிரவுண்ட்ல இருந்து நீ விதைய போடு அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி பாட புத்தகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெகு விரைவில் வரும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா கடந்த அரசாங்க காலத்திலேயே ஜெண்டர் லேப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. இன்னும் அது இருக்கு. அதில் நான் ஒரு வரி பார்த்தேன், ஜெண்டர் இஸ் அ கான்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சோசியல் கான்ஸ்ட்ரக்ட். நீ ஒரு பெண்ணா பிறந்தனா அது பெண்ணுக்கான அர்த்தம் கிடையாது. நீ வளர்ந்து வா, நீ யாருன்னு நீ சொல்லு. இப்போ பெண்ணா பிறந்த பெண் தானே, ஆனா பிறந்த ஆண் தான். இவங்க சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது. நீ வளர்ந்து வந்த உடனே நீ வந்து யோசிக்கணும். நீ பெண்ணா நீ யோசிச்சு நீ ஒரு முடிவு செய்யணும். அந்த முடிவு மற்றவங்களாம் மதிக்கணும். அப்போ உங்களுக்கு இப்போ நான் வந்து மேரேஜ் பண்ணி எனக்கு குழந்தை பிறந்திருக்காங்க, நான் இப்போ வந்து இல்லைங்க நான் பெண்ணா இருக்கேன் நான் சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்றதை நீங்க எப்படி ஏற்றுக்க முடியும் நான் கேட்குறேன். நீங்க வந்து உங்களுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கு, நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ நீங்க மெண்டல்லாம் நானும் மெண்டலாக முடியுமா? ஆமா. இப்போ ஸ்கிசோஃப்ரெனியான்னு ஒரு நோய் ஒன்று இருக்குது. அது என்னன்னா மனப்பிரமைன்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லாததெல்லாம் இவங்க வந்து இமேஜின் பண்ணுவாங்க. இமேஜின் பண்ணிட்டு நான் பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் சொல்லி இவங்களே பேசுவாங்க. நீ பேசு, நானும் ஒன்று அப்படி ஏற்றுக்கணுமா? ஏன்னா உனக்கு மென்டல் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. இவங்க ரியாலிட்டியே மாற்றி விடுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் கூட பார்க்க முடிஞ்சது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அதில் கூட இந்த லாஸ்ட் சப்பரை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதில் நிற்கிறவங்களுமே அந்த எல்ஜிபிடிக்கு சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு லெவல் மாஃபியாவாக தான் பார்க்கப்படுது. ஆமாம், கரெக்டாக எந்தெந்த ப்ரோக்ராமை மக்கள், அதுவும் ஒரு ஒலிம்பிக் போட்டி துவக்க விழானா எல்லா மக்களுமே வேர்ல்டு லெவலில் பார்ப்பாங்க, வியூவர்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போவோம். ஸோ அதுலேயுமே இவங்க அதை கேப்சர் பண்ண வராங்க. ஆமாம், ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓடுனீங்களா, ஆடுனீங்களா, ரன்னிங்களா, இதான் அங்கே கேம். அங்கே இது வர வேண்டிய தேவை என்ன? இப்போ நீங்கள் ஒரு எல்ஜிபிடி கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துறீங்கன்னா அதில் போய் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைஸ் பண்ணுறது. சமூகத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளிக்கூடம், கார்பரேட் கம்பெனிஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து நம்ம வச்சோன்னா ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தானே. மார்க்கெட்டிங் பண்றவன் எல்லா இடத்துக்கும் போவான். இதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால பெரிய மாஃபியா ஒன்று இருக்கு. அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இதை பார்க்குற வாலிபர்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு ஒரு அட்வைஸ் போகணும்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த யங் பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு 15 இருந்து ஒரு 21, 22 இந்த ஒரு 7-8 வருஷம் வந்து ரொம்ப ஒரு டிரான்சிஷன் பீரியட். இது அடல்சன்ஸ் பீரியட் வந்து ரொம்ப அவங்க ஒரு அன்பேலன்ஸ்டாக இருப்பாங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுடைய பாலியல் விஷயங்களும் அப்போ தான் வளரும். அப்போது மேரேஜுக்கும் இளமைக்குமான ஒரு நடு காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தில் குழந்தைங்க தப்பாக போயிட்டாங்கன்னா வேற வழியே கிடையாது, அவங்க வாழ்க்கை தொலைஞ்சிரும். அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்றத தாண்டி இந்த காலகட்டம் தான் ரொம்ப குழப்பமான காலகட்டம். அப்போ பேரண்ட்ஸ் வந்து உங்க பசங்க ஃபோன் யூஸ் பண்றாங்கன்னா ஃபோன்ல வந்து என்ன பார்க்குறாங்க, இது வந்து நீங்க ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். பட் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்க பசங்க என்ன பார்க்குறாங்கன்றது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க போறாங்க, எங்க பழகுறாங்க, ரைட்? ஏன்னா இப்போ வந்து ஆப்ஸ்லாம் வந்துருச்சு, கே டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ இப்படிலாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகணும், ரொம்ப ஈஸியாக பக்கத்தில் உள்ளவங்கலாம் இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இவங்க சேர்ந்துக்கிட்டு இப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் கூட நான் ஒரு பாஸ்டர் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவர் ஒரு விஷயம் சொன்னது எனக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது அவங்க சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் வந்து நான் ஒரு பாவத்தில் இருக்கேன் பாஸ்டர், நான் அதுலேருந்து வெளியே வரணும், எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இன்னும் என்ன பாவத்தில் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு ஆப் காமிச்சிருக்கிறான். அது வந்து ஒரு கே ஆப்.
இப்போ நீங்க பார்க்கும்போது பாஸ்டர் இத்தனை பேர் அதுல அவைலபிளா இருக்கிறாங்க. இதே இது நீங்க நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இது டபுள் ட்ரிபிள் ஆகும், மெம்பர்ஸ் அதிகமா கூடுவாங்க. ஸோ இந்த பாவத்தினருக்கு இதை பற்றி இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன் சர்ச் இருக்கிற இந்த சரௌண்டிங்ல இப்படிப்பட்ட ஒரு கும்பல் இருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அதையுமே அதுல பார்க்க முடிந்தது. அதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ வந்து நம்ம சர்ச்சை நடத்துறோம், நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு மட்டும் போக முடியாது. உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்க என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத நம்ம களத்துல போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ யூத் மீட்டிங்லாம் பண்ணுவாங்க சர்ச்சில், ஒரு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து யங் பீப்புள் வந்து தே கோ டு இன்ஸ்டாகிராம். அங்கே இன்ஸ்டால அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மூலமாக பெண்கள்லாம் நைட்டு ஆபாசமாக காட்டுறதெல்லாம் லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா, இல்லை நம்ம பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா, நமக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபேஸ் போடாம நிறைய அவங்க இது வச்சிருப்பாங்க, இது பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இன்ஸ்டாகிராம்லயுமே. ஸோ இவங்க நினைப்பாங்க என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்ட்டு. ஆனா அவன் மறைமுகமா என்ன பண்றான்னு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணும் பெண்ணும் மீட் பண்ணி பேசுறதுக்கான மேரிட்டல் ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மேரிட்டல் ஆப்ஸ் வந்து டேட்டிங் ஆப்ஸாக மாறிச்சு. டேட்டிங் ஆப்ஸ் இன்னைக்கு கே டேட்டிங் ஆப்ஸ் எனக்கு வந்துருச்சு. கே லெஸ்பியன்ஸ் இன்னைக்கு பார்க்குற மாதிரி. நான் ஒரு ஆப் ஒன்று பார்த்தேன், இது வந்து மேரேஜ் ஆனவங்க கள்ளக்காதல் பண்றதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஆஷ்லி மேடிசன் சொல்லி ஒரு ஆப். இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் உண்டு. இன்னைக்கு வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கான எல்லா வகையிலும் இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஓகே பிரதர், இப்போ ஒரு கேள்வி இருக்கு. அது எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு ஆக்கோட தான் இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வருமானு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனாலும் கேட்குறேன், டாய்லெட்ஸ் கழிப்பிடங்கள் முன்னாடி ஆண் பெண் இந்த 2 தான் இருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது அநேக மாற்றங்கள், அதாவது மேற்கத்திய நாடுகளில் தான் பார்க்குறோன்னு பார்த்தா இப்பவும் இங்கேயும் அநேக விஷயங்கள் வராத நம்மளால பார்க்க முடியுது. அது எப்படி பார்க்குறீங்க? சென்னையில் இங்கே இருக்கிற நிறைய ஐடி கம்பெனிஸில் ஜெண்டர் நியூட்ரல் பாத்ரூம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போனா என்னன்னா, ஆண்கள் போகிற பாத்ரூமில் ஆண்கள் போகலாம், பெண்கள் பாத்ரூமில் பெண்கள் போகலாம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா, நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் வந்து நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு பேசுகிற ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கான பாத்ரூமாக இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்க யாருன்னா நான் பைனரின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் நான் பைனரி அப்படின்னா, பைனரி ஆண் பெண் அப்படின்ற பிரிவுக்குள்ள நான் வரமாட்டேன், நான் வந்து எல்லாமா இருப்பேன், இன்னைக்கு ஆணா இருப்பேன் நாளைக்கு பெண்ணா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கும்பல் இங்க உண்டு இல்லையா? இதுவுமே மெண்டல் இல்னஸ். இது மெண்டல் பிரச்சனை தான். அப்போ மெண்டல் பிரச்சனை உள்ளவனுக்கு நீங்க தனியா பாத்ரூம் கேட்டீங்கன்னா அப்ப நீங்க யாருன்னு பாருங்க. ஆமா, ஓகே. அப்போ இங்க என்ன பிரச்சனைனா, ஒருத்தனுக்கு என்ன தோணுதோ இதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படின்ற நம்ம மேல திணிக்கிற ஒரு விஷயமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெண்டர் பாத்ரூம்ன்றது ஃபர்ஸ்ட் மேற்கத்திய நாடுல இருந்துச்சு. இன்னைக்கு சென்னையில உள்ள ஐடி கம்பெனிஸ்ல இந்த பிரச்சனை, இந்த மாதிரி பாத்ரூம் கேட்டுறாங்க. ஸோ இந்த அளவுல பீப்புள்ஸை கிடைக்கிறதுக்கான வேலையில மிக தீவிரமா இறங்கிட்டாங்க. ஆமா, பாத்ரூம் லெவல்ல வந்துட்டாங்கன்னா அப்போ நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துருவாங்க, பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி பாத்ரூம் கட்டுவாங்க. அப்போ இது வந்து கிரவுண்ட் லெவல்ல எல்லாத்தையும் மாத்து. இது ஒரு சமூக சீர்கேடு, கண்டிப்பா சீர்கேடு. சமூகத்துக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத 2 பேர் பெட்ரூம்ல பண்ற விஷயத்த எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? ஆமா, இதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமூக குப்பையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. குறிப்பாக வாலிபர்கள் மீது, குழந்தைகள் மீது இப்போ மிக வேகமா திணிக்கிறாங்க. ஆமா, இன்னொன்னு சொல்லணும், நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்ல ஐடி கார்ட்லேயே வந்து வானவில் கொடியோட சேர்த்து ஐடி கார்டு போடுறாங்க. இது எதுக்குன்னா, நான் வந்து எல்ஜிபிடி அப்படின்னு காமிக்கிறதுக்காக. நீ பெட்ரூம்ல என்ன வேணா பண்ணு, அதாவது என்கிட்ட வந்து ஏன் காட்டுற அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ இது வந்து சமூகத்தில் நார்மலைஸ் பண்ணு, எல்லாருக்கும் இது வந்து காட்டு. இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து அதாவது அவங்க பிராண்டு பேரை வந்து ஒட்டி வைப்பான். நம்ம கண்ணில் வந்து அது பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு வந்து தெரியும். இதே மாதிரிதான் இந்த மார்க்கெட்டிங் விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க வந்து இஸ்ரேல் ஆதரிச்சு நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, நிறைய போஸ்ட் போடுறீங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கூட போய் வரலாறுகள் அநேக பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க உடைச்சு விட்டீங்க. இவங்க சொல்றது எல்லாமே போய் இப்படிதான் இருக்கு விஷயங்கள் அப்படின்னு. நீங்க இஸ்ரேலை ஆதரிக்கிறீங்க. இஸ்ரேல்ல சில தினங்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, ஒரு பரேட் டெல் அவீவ், அதாவது இஸ்ரேலின் தலைநகரத்துல டெல் அவீவ் பரேடுன்னு ஒரு பரேட் நடத்தினாங்க. முழுக்க ஆபாசம். அநேக பேர் இதே மாதிரி நம்ம சொல்றோம்ல, எல்ஜிபிடிக்கு இதை சார்ந்த மக்கள் மிக ஆபாசமாக ரோட்ல லட்சக்கணக்கான மக்கள் ஊர்வலமா சென்றாங்க. இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? ஓகே, நான் வந்து ஒரு தமிழன். ஓகே, தமிழ்நாட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
இப்போ என்னுடைய ஸ்டேட் மேல எனக்கு ஒரு அன்புலாம் உண்டு, பாசம் உண்டு. ஆனா எங்க ஊர்ல இந்த ஊர்ல உள்ள மக்கள் பண்ற அத்தனையும் நான் வந்து ஏத்துக்க முடியாது. இங்க வந்து கொலைக்காரன் இருக்கான், ரேப் பண்றவன் இருக்கான், அவனை நான் வந்து ஆதரிக்க முடியாதுல்ல. நான் இஸ்ரேல் ஆதரிக்கிறதுக்கான ஒரு காரணம்ன்றது வரலாற்று காரணங்கள். வரலாற்று ரீதியாக அந்த மக்களுக்கு அந்த மண்ணுக்கான உரிமை உண்டு. ஏன்னா இவங்க அந்த மண்ணின் மக்கள். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் உண்டு. இவங்க வந்து இவங்க பேசுற மாதிரி 48க்கு முன்னால இஸ்ரேல் ஒரு நாடே இல்லைன்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் பொய். ஓகேவா? அந்த மக்கள் அந்த பூமியில பலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்திருக்காங்க. 4000 இயர்ஸா வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த வரலாற்று காரணமா நான் இவங்களை ஆதரிக்கிறேன். ஆனா இதே இஸ்ரேல்ல இன்னைக்கு ப்ரைட்லாம் பண்றாங்க. அப்ப இஸ்ரேல்ல என்ன ஒரு பிரச்சனைனா, இஸ்ரேலுக்கு வந்து வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா மிடில் ஈஸ்ட் பகுதியில இஸ்ரேல்ல மட்டும்தான் வெளியே உள்ள கார்பரேட் கம்பெனிஸ்லாம் உள்ள வந்து பிராண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கூகுள் இந்த மாதிரி பெரிய பெரிய இவங்கெல்லாம் உண்டு. அப்போ கார்பரேட்ஸ் உள்ள வந்துட்டாங்கனாலே இது எல்ஜிபிடி உள்ள வந்துடும். அப்போ இவங்களுக்கு ஃபாரின் கனெக்ஷன் உண்டு, ஃபாரின் ஃபண்டிங் உண்டு, எல்லாம் உண்டுன்றதுனால ஈஸியாக இஸ்ரேலுக்குள்ளே இவங்க கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இதை நம்ம ஆதரிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா பைபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த பழைய ஏற்பாட்டை நமக்கு கொடுத்தது யாருன்னா ஜூஸ் தான். அதுல போட்டிருக்கு இது தப்புன்னு சொல்லி. இப்ப அவங்க பண்றாங்க, அவரையும் பண்றான். அப்போ அவங்களே அவங்களோட விஷயத்தை வந்து மீறும் போது நம்ம இதை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இஸ்ரேலுக்கான உரிமையை நம்ம ஆதரிக்கலாம். ஆனா இஸ்ரேல் மக்கள் பண்ற தப்பை நம்ம வந்து கேட்கணும். அதை நம்ம ஆதரிக்கிறதுக்கான தேவையில்லை. ஆனா இப்ப இந்த தமிழ்நாட்டுல இந்த எல்ஜிபிடிக்கு வளர்ந்துட்டு வருது. அதே மாதிரி இஸ்ரேல்ல அப்படி வந்தாலும் கூட அதையும் எதிர்க்கிற மக்கள் அங்க இருக்கதானே செய்றாங்க. உண்மை. இந்த விஷயத்தை எதிர்த்து ஆன்டி பிரைட் கேம்பெயின் பண்றதுக்கும் அங்க ஆட்கள் உண்டு. ஓகேவா? அதே நம்ம வந்து ஏத்துக்கணும். அப்போ 100% இஸ்ரேல் பண்ணாங்கன்னா, இப்ப இஸ்ரேல் பண்ணாங்கன்னா அது எல்லாமே சரி அப்படின்னு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. தப்புன்னா தப்பு தான். தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான். ஓகே பிரதர், அநேக விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம பைபிள்ல பார்த்தா கூட மத்தேயு 24 கூட எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அது மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் அப்படின்னு. நோவாவின் காலத்துல இதான் நடந்துச்சு, லோத்துவின் காலத்திலையும் இதுதான் நடந்துச்சு. ஸோ இது இரண்டும் ஒரு சேர நம்ம கண் முன்பாக நம்ம அநேக விஷயங்களை பார்க்கிறோம். இதை பார்க்கிற பெற்றோர்கள் நீங்க கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வாட்ச் பண்ணணும். உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, யார் கூட பழகுறாங்க. இந்த காலம் ரொம்ப ஒரு கொடிய காலம். நம்ம கடைசி காலம் நிறைய விஷயம் பேசுறோம். பிள்ளைகளை கெடுப்பதற்காக சாத்தான் மிக தீவிரமாக அநேக விஷயங்களை செய்துட்டு வரான். இந்த இன்டர்வியூல நம்ம அநேக விஷயங்களை பார்த்துக்கிறோம். இது அல்லாமலும் அநேக விஷயங்கள் நடக்குது. ஸோ பெற்றோர் கண்டிப்பாக இந்த நாட்களில் உங்க பிள்ளைகளை நீங்க கவனிக்கணும். பிள்ளைகள் தான் கெட்டு போறாங்க. உங்க வாலிப பிள்ளைகள் எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தான். எந்த பிள்ளையும் நம்ம இங்க தவறா சொல்லலை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கான அநேக வழிகள் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து உங்க பிள்ளைகள் தப்பித்துக் கொள்வதற்கு நீங்க தான் அவங்கள வாட்ச் பண்ணணும், கைட் பண்ணணும், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். ரொம்ப நன்றி பிரதர். எங்க சேனல்ல வந்து ஒரு அருமையான இன்டர்வியூ, அநேக தகவல்கள் எடுத்து கூறினதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ.